இயற்கையில சிறிய உயிரினத்துல இருந்து பெரிய உயிரினம் வரைக்கும் யூனிக்னஸ்ங்கிறத நம்மளால காண முடியும். அதுல தன்னை ஒரு மாஸ்டர் ஆஃப் கேமோஃப்ளாஜா காட்டிக்கிறதுல இந்த ஸ்டிக் இன்செக்ட்ட அடிச்சுக்கவே முடியாது. இதுங்களோட பேருக்கு ஏத்த மாதிரி, இதுங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ஒரு மரக்கிளை மாதிரி காட்சி அளிக்கிறதுனால, இதுங்கள பெஸ்ட் கேமோஃப்ளாஜ் கிரியேச்சர்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுங்கெல்லாம் ஏசியா, ஆஸ்திரேலியா, சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் காணப்படுது. மத்த பிரெடேட்டர்ஸ் ஏதாவது இதுங்கள சாப்பிடுறதுக்காக இதுங்க கால்கள பிடிச்சதுன்னா, இதுங்க தன்னோட கால உடனே லூஸ் பண்ணிடும். உடனே பிரெடேட்டர்ஸ் அந்த கால்கள பிடிக்கிறதுனால, இதுங்க ஈஸியா தப்பிச்சு போயிடுங்க. சில காலங்கள் கழித்து அந்த கால் திரும்பவும் வளர்ந்துரும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, பிரெடேட்டர்ஸ் கண்ல ஈஸியா மாட்டாம இருக்கறதுக்கு, தன்ன இறந்த மாதிரி மோஷன்லெஸ்ஸா ஒரே இடத்திலேயே பல மணி நேரங்கள் வரைக்கும் இதுங்களால இருக்க முடியும்னு சொல்றாங்க. சம் கேஸஸ்ல சம் சார்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ இதுங்க ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் துர்நாற்றத்தை ஏற்படுத்துறதுனால, பிரெடேட்டர்ஸ்க்கு அது அன்ஈஸியா இருக்கும். ஸோ, இதுங்க அந்த நேரத்தில ஈஸியா தப்பிச்சிடும். சம் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஸ்டிக் இன்செக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபீமேல்ஸ் மேல் ஜெண்டர் இல்லாமயே ரீப்ரொடக்ஷன்ல ஈடுபட்டு எக்ஸையும் லே பண்ணுதுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் பார்த்தெனோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களோட முட்டைகள் பார்த்தீங்கன்னா, செடிகளோட விதை மாதிரியே இருக்கும். பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த முட்டைகள பாதுகாக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டெக்னிக்ன்னு சொல்றாங்க.